ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழில் இருக்க தமிழ் அறிஞர்களில் ஜியு போப் பற்றி பார்க்க போகிறோம். ஜியு போப் இவரோட முழு பேர் ஜிஆர் கியூக்லோ போப். இவரோட பெற்றோர்கள் ஜான் போப் மற்றும் கேத்தரின் புலாப். இவரோட தமையர் பேர் ஹென்றி. இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்களோட சமயத்தை பரப்புவதற்காக தான். ஊர் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு. பிறப்பு 24/4/1820. இறப்பு 11/2/1908. காலம் 1820 முதல் 1908 வரை. முழு பேர் ஜிஆர் கியூக்லோ போப். பெற்றோர் ஜான் போப், கேத்ரின் புலாப். தமையர் ஹென்றி. இவங்க தமிழகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, சமயத்தை பரப்புறதுக்காக சமய குருவாக தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஊர் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு. பிறப்பு 24/4/1820. இறப்பு 11/2/1908. ஜியு போப்புக்கு வழங்குகிற சிறப்பு பெயர்கள் என்னென்னா, வேத சாஸ்திரி, பாடநூலின் முன்னோடி, தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிக்கோலியவர், இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன். சிறப்பு பெயர்கள் வேத சாஸ்திரி, பாடநூலின் முன்னோடி, தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிக்கோலியவர், இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன். இயற்றிய நூல்கள் பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியானவற்றை விளக்கும் 600 செயல்கள். நீதி நூல்களிலிருந்து தொகுத்து அதற்கு தமிழ் செய்யுட் கலம்பகம் என்றும் பெயரிட்டு விளக்க உரை எழுதினார். இயற்றிய நூல்கள் பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியானவற்றை விளக்கும் 600 செயல்களை நீதி நூல்களில் இருந்து தொகுத்து அதற்கு தமிழ் செய்யுட் கலம்பகம் என்றும் விளக்க உரை எழுதினார். எலமெண்ட்ரி தமிழ் கிராமர் இலக்கண நூல். திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் இது. எலமெண்ட்ரி ஆஃப் தமிழ் கிராமர் திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல். பொயட்ஸ் ஆஃப் த தமிழ்லேண்ட், த லிவ்ஸ் ஆஃப் தமிழ் சைட்ஸ். ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட் புக்காக எழுதினார். ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கிறதுக்காக தமிழ் ஹேண்ட் புக் ஒன்றையும் ஜியு போப் எழுதியிருக்காரு. மொழிபெயர்ப்புகள். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். நாலடியார், திருவாசகம், சிவஞான போதம், மணிமேகலை இவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை ஆகியவற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ திருக்குறள், நாலடியார், திருவாசகம், சிவஞான போதம், மணிமேகலை, புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவரது மொழிபெயர்ப்பில் சிறந்தது திருவாசகம். இவரோட மொழிபெயர்ப்பில் சிறந்தது எதுனா திருவாசகம். 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. 1906 நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். முக்கிய குறிப்புகள். 19 வயதில் தமிழ்நாடு வந்தார். 1839 ஆண்டு அவருடைய 19வது வயதில் தமிழகத்தில் உள்ள சென்னை இறங்கினார். 19வது வயதில் தமிழ்நாடு வந்தார். தமிழ்நாட்டில் இறங்கிய இடம் சென்னை. 1839 19 வயசில் தமிழகம் வந்தார். தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிராயர். தமிழகம் வர பாய்மர கப்பலில் 8 மாதங்கள் ஆகின. தமிழகத்துக்கு ஜியு போப் வந்தது 1839 19வது வயசில். பாய்மர கப்பலில் தான் வந்திருக்காங்க. பாய்மர கப்பலில் அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு 8 மாதம் ஆகிருக்கு. இந்த 8 மாத கேப்பில் தான் அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு கற்பிக்கும் ஆசிரியராகவும் விளங்கினார். 1850 திருமணம். பள்ளி குழந்தைகளுக்கு வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களை எழுதியுள்ளார். 1850 தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களையும் அவங்க எழுதியிருக்காங்க. 1885 தான் ஜியு போப் இறுதியாக அவங்க தாய்நாட்டுக்கு திரும்பிய ஆண்டு. 1885 தாய்நாட்டுக்கு திரும்பிய ஆண்டு. 1839 தான் தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்த ஆண்டு. தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் மூலம் உலகறிய செய்தவர் ஜியு போப். தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் மூலம் உலகறிய செய்தவர் ஜியு போப். தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு வழிகோலியவர் ஜியு போப். திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் ஜியு போப். இவங்களோட கட்டுரை பணி பற்றி பார்த்தோன்னா, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஏடுகளில்
தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர். கட்டுரை பணியில் வந்து இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். இக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. இக்கட்டுரையில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமாலை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. தமிழ் ஆங்கில அகராதி மற்றும் ஆங்கில தமிழ் அகராதி வெளியிட்டவர். சமயப்பணி பற்றி பார்த்தோன்னா சென்னை சந்தோம் திருநெல்வேலி சாயர்புரம் 1842 1849 வரை. பள்ளியையும் கல்லூரியையும் முதலாக நிறுவிய இடம் சாயர்புரம். தன் நிறுவிய சமய கல்லூரியில் கற்பித்த மொழிகள் லத்தீன், கிரேக்கம், எபிரேயம். இது வந்து கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஜி.யு. போப் வந்து நிறுவிய சமய கல்லூரிகள் வந்து கற்பித்த மொழிகள் எதுன்னு பார்த்தோன்னா லத்தீன், கிரேக்கம், எபிரேயம். முக்கிய கூறுகள் வந்து உலக வரலாற்றின் மேதையான மாணிக்கவாசகரை விட புலமையும் உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையுறாத பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை. இந்த கூற்று கூறினது யாருன்னா ஜி.யு. போப். உலக வரலாற்றில் மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையுறாத பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை. இந்த கூற்றை கூறியவர் ஜி.யு. போப். ஜி.யு. போப் பணிகளை பாராட்டி அவருக்கு தங்கப்பதக்கம் கொடுத்த அமைப்பு ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி. இது வந்து எப்போனா 1906ஆம் ஆண்டு. முக்கிய கூறுகள் வந்து உலக வரலாற்றின் மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையுறாத பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை. இந்த கூற்றை கூறியவர் ஜி.யு. போப். ஜி.யு. போப்போட பணிகளை பாராட்டி அவருக்கு தங்கப்பதக்கம் கொடுத்த அமைப்பு ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி 1906. தம் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்க வேண்டும் என்றவர் ஜி.யு. போப். இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கொஷின் தான். தம் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்க வேண்டும் என்றவர் ஜி.யு. போப். மேடை தமிழின் முன்னோடி திருவி.க., சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி அம்பேத்கர், கால ஆராய்ச்சியின் முன்னோடி மறைமலையடிகள், விமர்சன மரபின் முன்னோடி எஸ். வையாபுரி பிள்ளை, தமிழ் மொழி ஆய்வின் முன்னோடி தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். ஜி.போ பற்றி உள்ள டாபிக்ஸ் வந்து இதுதான். இது போக கொஷின்ஸ் இருக்குது, அதையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.